முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி. மனசு முழுக்க சந்தோஷமும் நன்றி மட்டும் தான் எனக்கு நிறைஞ்சிருக்கு. இது எங்கேருந்து யார்கிட்ட தொட்டு யார்கிட்ட முடிக்கிறது எனக்கு தெரியுது. ரொம்ப எதேச்சியா ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் ஒரு 6 பக்கம் சினாப்சிஸ் அனுப்பி வச்சார் மணிகண்டன். அதை தொடங்குச்சது ரொம்ப அழகாக. ஆனால் அது இந்த வாழ்க்கையை போல, இந்த முட்டுங்கிற இந்த காட்டானோட தலையை போல நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைஞ்சது தான் இந்த காட்டான் உருவான விதமே. எங்கெங்கேயோ போய் யாராருக்கு போய் இந்த காட்டானை பற்றி கேட்டால் எப்படி ஒருத்தருக்கு ஒரு கதை இருந்த மாதிரி இது எப்படி இந்த சீரீஸ் உருவானதுக்கு ஒருத்தருக்கு ஒரு கதை இருக்கு. அப்படியான சொல்லி ஒருத்தர் வந்து சேரும்போது ஒருத்தருக்கு ஒரு கதை இருக்கு. நான் எப்படி வந்து சேர்ந்தேன், அப்படி வந்து சேர்ந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும் இந்த சீரீஸ் நடக்குமா, இது கைவிடப்பட்டுச்சா, என்னாச்சு ஏதுன்னு நிறையா டெட்ங்களை நிறையா பார்த்து கடைசி நேரத்தில் வந்து லெஃப்ட் ரைட் டர்ன் எடுத்து இன்னைக்கு ரொம்ப அழகாக இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு உழைச்ச எல்லாருக்குமே முதல்ல மனத்தில் எல்லாருமே இந்த சமமான பங்கு இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க, நன்றிகளும் பாராட்டு. நம்ம இருக்கிற போட்டு நம்ம கூட்டம் பண்ணலாம். உங்களோட வேலையை பார்த்து யாராவது நல்லா பாராட்டவங்களாம் எப்படி இருக்கும்ல. ஓகே ஷமி, நான் ரொம்ப நாளாக உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு வந்து உங்களோட ரொம்ப நாள் இருக்கிறவங்களே தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் இதை மென்ஷன் பண்ண சொல்லும் போது தெரியுது, ஆமாம் இல்லை இந்த ஆளோட அப்பத்துலேருந்து நான் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷமி எந்த சூழ்நிலையும் அந்த ஆள் டல்லாகவோ என்ன பெரிய வசதியோ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. ஒரு சாதாரண வாழ்க்கை தான். ஷமி வீடு வந்து ரொம்ப சிம்பிளான ஹவுஸ், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் அந்த வாழ்க்கையும் ஒரு வாட்டுக்கா ரொம்ப ஒரு சிம்பிளாக ரொம்ப அழகான வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன். பெருசாக இது இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. நிறையா காசு பணம் சம்பாதிக்கணும் இல்லை அப்படி இருக்கணும் தெரியல. ஆனால் தனக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ளேயே ரொம்ப அழகாக வாழக்கூடிய ஒரு மனுஷன். அந்த அளவோட பல வருஷம் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆயிடுச்சு, ஒரு 17 வருஷம் நினைக்கிறேன். 2007 ஆரம்பிச்சு வரணும், 2007 இருக்கும். ஒரு 17-12 வருஷம் இந்த ஆளை தெரியும். ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கே தெரியல. அவ்வளோ இலகுவாக இருந்தது அந்த வேலை பார்த்தது இருந்தது. நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்ததும் எனக்கு உருவாக்கி கொடுத்த அனுபவம் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு குறை இருக்கு என்னன்னா, ஹீரோயின் நானும் பக்கத்துல தான் இருந்தாலும் ஹீரோயின் தான் லைட் பண்ணுவேன் எனக்கு படம். இது ஆண்டவங்கிறது லைட் பண்ணும்போது வந்து அது கோர்ட் சீன் இருக்கிறாங்க. நானும் ரித்திகாவும் ஆப்போசிட்ல இருக்கோம். நம்ம ஓட்டிக்கு ஒரு 4 உங்களுக்கு அது பதில் இல்லை. இப்போ அதுக்கு பதில் இல்லை. ரித்திகா லைட் வச்சிட்டாரு, என் சஜஷன் ஷாக்கிட்டே லைட் வச்சிட்டாரு. எனக்கு அப்படியே ரெடி அப்படின்றாங்க. மணி அந்த வம்பருக்குல அதாவது உண்மையை சொல்லிட்டாரு. விஜய் வாங்க மைக் கொடுக்குறாங்க. அது வந்து விஜய் உங்களுக்கு மட்டும் லைட் வைக்கல பாங்க. மது சாரோட நான் மேரி கிறிஸ்மஸ் ஒர்க் பண்ணேன். எப்பயுமே காலையில் டீ குடிச்சு வரலாம் அப்படி கூப்பிட்டு ஒரு சேட்டா மாதிரியே இருப்பாரு. எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு. ரொம்ப ஆனால் மிகப்பெரிய வேலைகளை எந்த விதமான பந்தாவும் சீன்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக நானே ஒரு பலமுறை நான் செட்டில் பாராட்டியிருக்கேன். ஒரு சாதாரண இடம் அவர் லைட் பண்ணி அது ஒரு பெயிண்டிங் போல மாறும். அவர் ஒர்க் பண்ணுவோம். அது அவருடைய ரொம்ப அழகான ஒர்க்கு, ரொம்ப நேர்த்தியான ஒர்க். அதை ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடிய மாட்டோம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தது சரி. அது சார் வந்து நீங்கள் தான் பண்ண போறீங்க கேமராமேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பிரயாணம் பண்ண போகிறீங்க தானே, அதனால் உங்களோட சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறோமே எப்படி இருக்கும் போது யாரும் யோசிச்சு போது இங்கே வந்ததில் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் நீங்கள் பெருசாக பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் அஜித் சார் எங்கே இருக்காருன்னு தெரியும். ஓகே, ஆமாம் ஆள் தான் பார்க்க அப்படி இருப்பாரு. ஆனால் பெரிய போகாரம் தான், சம்பவகார மனுஷன். ஆமாம், ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிறதுக்கு அவர் வந்து ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவர் மலையாளி, இந்த தமிழ் கல்ச்சர் எப்படி, இந்த மக்கள் எப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு புக்கை வந்து படிச்சுட்டு இருந்தார். ஸோ ரொம்ப சின்சியராக இந்த வேலையை மணிகண்டன் யாரும் அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் 2 ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்டா சார் இது?
கடைசி வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல எனக்கு போல வந்து மணி சார் வந்து அந்த அஜித் சார் பண்ணுவான்னு சொல்லும்போது நான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா மணிகண்டனோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேரோட நான் ஒர்க் பண்ணதில்லை, சில பேரோட ரைட்டிங் வந்து நான் இந்த டைலாக் படிச்சுட்டு வேலை செய்யும்போது எனக்கும் அந்த கேரக்டருக்குள்ள போகிற அந்த பிரயாணம் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் மணிக்கு எனக்கு அவரோட ரைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நான் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. பெரிய டைலாக் வந்து நான் ரொம்ப நேரம் படித்ததில்லை. எனக்கு படித்தோடனே அது புரிஞ்சுது. ஏன்னா அது ரொம்ப லைஃப்பை மீறி இருக்காரு, தள்ளி இருக்காரு, ரொம்ப ரிலேட்டபுளாக கனெக்டடாக இருக்கும். ஸோ மணி கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரும் ரொம்ப ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப மிகப்பெரிய சீன்லாம் மெனக்கெடாமல் சாதாரண வேலை வாங்கிட்டு கூடாது. ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஆணவ விடுதலை பண்ணும்போது ஒருத்தன் வந்து ஆடு நிற்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னாங்க. எந்த ஊருமான்னு கேட்டாரு. அவங்க ஒரு கிராமத்துக்கு வர சொன்னாங்க. சரி ஆட்டை பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற எதுவுமே சொல்லலை. ஒரு ஜென்ரலா அவருக்கு வந்து ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறதோ, ஒரு ஆளுக்கிட்ட வேலையை வாங்குறதோ அவருக்கு வந்து பெரிய மெனக்கெடல் இல்லை. எனக்கு அது ரொம்ப அவருக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடியது. நான் முதல்ல கார்த்தி சுப்பாராஜ் வந்து எனக்கு வந்து கதை சொல்லும்போது துருன்னு ஒரு ஷாப்பிங் கதை சொன்னார். சொல்லும்போது அது ரொம்ப காமெடியாக இருந்தது. எனக்கு காமெடி வராது அப்படின்னு நான் வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கூட்டுப்பட்டில் இருந்து அப்படின்னு நினச்சிக்கும் போது அப்போ மணிகண்டன் தான் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு வரும் வாங்கினாரு. சரி நான் வந்தால் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய அறிவாளி, திறமசாலி, அந்த போய் சொல்ல மாட்டாப்புல. ஸோ அதனால் நான் நம்பினேன். அந்த ஆள் நம்புறேன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதோ திறமை சொல்லி தான் நடிக்க போனேன். பார்த்தா அது ரொம்ப நல்லா வந்துச்சு, பெருசாக ஹிட்டாச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம். எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ மணியால் ஒரு ஆக்டரை இல்லை வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக வேலை வாங்க தெரியும் மணிகண்டனுக்கு. ஸோ இந்த வேலை எப்படி அஜித் சார் பண்ணுவார் அப்படின்னு டவுட் இருந்தது. பட் இதை பிரமாதமாக ரொம்ப அழகாக அதே வயப்பில் அதே டைமிங் பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த சீரீஸ் வந்து எல்லாரும் பேசப்படுது அப்படின்னா யூ ஆர் த மெயின் ரீசன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் அவரே எழுதி ஒரு ப்ராஜெக்டை பாதியில் வந்து அதை எடுத்து அப்புறம் அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி அது ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு அந்த தைரியம் வரும்னு தெரியாது. சார் யூ ஆர் கிரேட் சார், நான் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த பையன் முத்து, நான் இவனை ஃபஸ்ட்டு மணிகண்டனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் நான் கொஞ்சம் நிறையா பேசுவேன் சார், அதோட கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவான் சார், கொஞ்சம் பார்த்து போங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நிறையா இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் கொட்டி கிடக்கும். அவன் ஒரு குடோன் மாதிரி தான். மணி ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதாவது அவர் நடிக்க வரல தான் பிரச்சனை, அதிகமாக வந்தால் குறைச்சிக்கலாம். ஒரு பைப்பில் தண்ணி அதிகமாக வந்து குறைச்சிக்கலாம். இல்லை நான் இந்த வரைக்கும் மறக்கவே இல்லை ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஒரு பைப்பில் அதிகமாக வர தண்ணியை வந்து கொஞ்சம் திருகுனா குறைச்சிக்கலான்றப்போ ஒரு ஆக்டர் வேலை வாங்க முடியும்னு இவ்வளோ ஈஸியாக ஒரு ஆள் சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் முத்து தலைக்கு மேலே ஒரு டேப் இருக்கிற மாதிரி எத்தனை முறை திரும்பி குறைச்சாருன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அவன் நான் கூத்துப்பட்டில் நான் அக்கௌண்டா இருக்கும்போது தெரியும், அப்போ இருந்து தெரியும். ஏதோ வகையில் இந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன கேரக்டர் எது கொடுத்தாலும் சரி அது ரொம்ப அசால்ட்டாக ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய மனுஷனாக மாறி வர ஆரம்பிச்சான். ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் ஹிம். அப்புறம் ரீசெண்டாக தான் எனக்கு பாசம் போகும்போது அது மாதிரி எனக்கு அது செட் ஆகாது. ஆமாவா இல்லையா? செட்டே ஆகுது. என்ன பண்ணான்னா, மச்சான் ஒரு ஆஃபீஸ் இருக்கு வான்னு சொல்லலாம். போனா உனக்கு அப்புறம் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேடையில் சொல்லி நான் பிரச்சனை இல்லை, ஒன்று அசிங்கப்பட்டு முடியாது, மேடையை அசிங்கப்பட்டு என்ன போகும். ஆனா நான் பார்த்து வியக்கிற பொறாமப்படுற ஒரு மிக அற்புதமான ஒரு கலைஞர் முத்து. இது நடிக்கும்போது கூட உண்மையா வச்சேன். என்ன நான் இந்த கேரக்டர் படிக்கும் போது வந்து நான் இப்போ ஒரு ஹீரோ தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த சீரீஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரீஸ் நிறைய கேரக்டர்ஸ் இல்லை. ஒரு சாராய கேள்வி, பொண்ணோட கேரக்டர், ரிஷாவோட கேரக்டரு, வடிவேல் முருகனும் பாலுவோட கேரக்டர், இப்படி நிறைய பேர் கதையை போட்டால் இன்னும் வேறு சீரீஸ் பண்ணலாம். அதனால நான் இந்த கேரக்டர் வந்து ஒரு ஹீரோ இமேஜில் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உனக்கும் சரி வடிவேல் முருகனுடைய கேரக்டரும் சரி நான் எதிர்பார்த்தது ஒரு ஹீரோ இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் கிட்ட நான் செத்துட்டேன்ல,
ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆள் இருக்கணும்னா என் மைண்டில் இருந்தது. ஸோ நான் மணி சொல்லும்போது நான் கேட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு நன்றி சொல்லும்போது எனக்கு அது ஏன்னா அது கொடுத்துது. ஸோ இந்த உண்மை வந்து அது இல்லை. ஸோ அப்போது மணி சொன்னார், முத்து ரொம்ப கரெக்டாக இருப்பார். அவர் சொல்லிட்டாருன்னா எனக்கு அது மேலே ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட வேறு ஆப்ஷன் கிடையாது. அதே போல் தான் வடிவேல் முருகன் போடாங்கி. எனக்கு அவர் பேர் ஒரு ஒன்று மாத்திரம் எனக்கு போடாங்கி மட்டும் தான் மனசில் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்தேன். உன்னோட சாய்ஸ் வந்து அவர் தான். வடிவேல் முருகன் எனக்கு உங்களுடைய நான் பார்ப்பேன். எனக்கு சம்டைம்ஸ் என்னென்னா இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் எடுத்து வரும்போது கேள்வி வரும். படத்துக்குள்ள கலாய்ச்சிட்டு உள்ளே வரும்போது இவங்க எப்படி தெரிவாங்க அப்படின்னு. பட் நீங்கள் நடிக்க வந்ததும் சரி, நடித்ததும் சரி, போன மேடையும் சரி, இந்த மேடையும் சரி, உங்கள்கிட்ட நல்ல ஒரு தெளிவு இருக்குது படத்துல. அப்புறம் உங்களுடைய ரிவ்யூமே வந்து அது ஏனோ தானோ அப்படின்லாம் இல்லாமல் அது ஒரு ஒரு அழகான ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. அந்த சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான சென்ஸ். அந்த சென்ஸ் வந்து நீங்கள் சினிமாவில் அப்ளை பண்ணுற வரைக்கும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் பிடிக்கும். அந்த பிரெயின் அற்புதமானது. அது பத்திரமா வச்சுக்கோ. அது முடியாது. வீடியோ பாரு வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான். பாரு எப்படி இந்த ரோடு காசு பண்ணாங்க. ஆனால் பெருசாக எந்த மெனக்கடலுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பாரு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி எனக்கு பிக் பாஸில் பார்த்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் நைஸ். அது அந்த மாமியார் மகளோட பிரச்சனை, அந்த புருஷனுக்கு வந்து வேலைக்கு போகும்போது பாரு எப்படி தலைவி தடவை அனுப்புகிற பாரு அப்படின்னு சொல்லும்போது சரி, அதை அதை கேரி பண்ண விதம் எனக்கு ஊரில் நான் பார்த்த பல பேரை ஞாபகப்படுத்துச்சு. உங்களுக்கு அவ்வளோ நெருக்கமான முகம் உங்களுக்கு மக்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஐ விஷ் யூ ஷுட் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ பாரு. அண்ட் ரிஷா வந்து என் கூட கருப்பன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் இது துக்கத்தை பார்த்து இல்லையா, துக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது நினச்சேன் ரிஷா வந்து நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு மணிகண்டன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ரிஷா தான் கரெக்டாக பட்டுச்சு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வேறு யாராவது கூப்பிட்டு வந்து அவங்கள இந்த ரோல் கன்வின்ஸ் பண்ணி இல்லை இந்த டான்ஸ் கன்வின்ஸ் பண்ணி வைக்கும்போது அது அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க தெரியும். பட் ரிஷா பண்ணும்போது அவர் ஆடிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து உங்கள் வேலையை மிக சிறப்பாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. கலை உனக்கு வந்து டான்ஸ் மட்டும்தான் கலை. ஏன்னா எங்களுக்கு கடைசி நேரத்தில் இந்த ஷேர் ஆட்டோவில் இன்னும் ஒரு ஆள் ஏறினா விரும்பாக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைசி நேரத்தில் ஏறின ஆள் தான் கலை. நாங்கள் இதுக்காக கலையை வந்து நாங்கள் ஒரு வெயிட் லாஸ் கோர்ஸ்லாம் அனுப்பி ஒரு 10 நாள் அனுப்பி ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தோம். இதுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் தான். எங்கே இருக்கார் அவர்? கலைக்கு நீங்கள் பாராட்டுன்னா அது கார்த்திக் தான் நீங்கள் சொல்லணும். அது அவ்வளோ மெனக்கெடுத்துட்டா. பட் தேங்க்ஸ் ஸோ மச் கலை. இருந்தாலும் வந்து அவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இன்னைக்கு நிறையா ரீல்ஸ் பார்க்குறேன். உனக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. கார்த்திக் தலைவா ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. ஒரு படம் பண்ணாலும் இந்த படத்துக்காக நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. ஐ ஹோப் எங்கே இவங்களும் மறந்துட்டேன். பல்லவி ஐம் ரியலி சாரி பல்லவி. ஐம் ரியலி சாரி பல்லவி. நான் மென்ஷன் பண்ண ஆடியோ மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த சீரீஸில் இந்த தலையை பார்க்கும்போது யாருக்கும் அவர்ஷனாக இல்லை, ஸ்வீட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் வெட்டப்பட தலையை பார்த்தா ஒரு 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 அவர்ஷன் இருக்கணும். அது மனிதனோட ரைட்டில் இருக்கிறவங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிரிச்ச முகத்தில் ஒருத்தர் சேர்த்துருக்கான் அப்படிங்கிறது வந்து நான் இந்த கதையை அந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த பழி வாங்கிறது ஒரு செயின், அது தொடர்ந்துக்கிட்டே வரும். அது இவனோட நிற்கணும்னு நினச்சா அந்த ஹீரோ எவனாவது ஒருத்தர் நாளைக்கு என்ன பழி வாங்க வரும்போது அவனை பார்த்து இந்த தலை சிரிக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிதான் அந்த எழுதுக்காக நான் நினச்சேன். ஏன்னா இதோட முடிஞ்சிச்சுடா, இனிமேல் ரிவெஞ்ச் எடுக்க முடியாதான், நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த தலை செத்த மாதிரி இருந்தது. அது அந்த எக்ஸ்பிரஷனை என்னால் வந்து உங்கள் ஒர்க்கில் பார்க்க முடியுது. அது உயிரோடு இருந்து தேங்க்ஸ் பல்லவி அண்ட் தேங்க்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ. எல்லாருக்கும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ ஹாட் ஸ்டாரில் செந்திலுங்கிற ஐயா இந்த ஒரு ஆள் மட்டும் இல்லாட்டி இந்த சீரியஸ் இல்லை. இந்த ஒரு ஆள் தான் காரணம். ஏன்னா இந்த குளறுபடியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மனிதர்களுக்கு இன்னொரு மனுஷன் மேல இருக்க நம்பிக்கை போயிடும். யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும். இருட்டில் திரும்ப பக்கம்லாம் பேய் இருக்கிற மாதிரி தோன்ற மாதிரி வந்து ஒரு எந்த மனுஷன் எந்த வார்த்தை யார் பேசினா சரி
நடக்குமோ நடக்காதான் தெரியாது. ஏன்னா பால் நின்று போனதுக்கும் பிரதீப் சார்கிட்ட பேசினேன், சரி ஆரம்பிக்கலான்னு பேசணும். ஆனால் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் வந்து அந்த அது யார் இருக்குன்னு தெரியல. நாங்களும் சில சமயம் வருத்தப்படுவோம். நானும் சண்டை போட்டிருக்கேன், செந்திலோட நான் சண்டை போட்டிருக்கேன் நல்லா. ஆனால் அந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். எல்லாரையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி பொறுமையாக இருந்து இந்த ஒரு ஆள் தான் காட்டான் அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா எழுதி வேலை பார்த்த யாரும் இருக்கலாம். பட் இவ்வளோ பேரை இணைச்சி ஒரு அற்புதமான ப்ரொஜெக்ட் கட்டி இதை ரிலீஸ் பண்ணி இந்த ஒரு ஆள் நாங்கள் பார்த்துருக்கோம். நான் சண்டை போட்டிருக்கேன், ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் சண்டை போட்டு வரேன். அந்த பக்கம் அவங்க ஆஃபீஸில் பேசியிருப்பாங்க, என்னென்னமோ நடந்திருக்கும், எதோ நடந்திருக்கு. எப்படியாவது இந்த தேரை வந்து ஊருக்கு கொண்டு சேர்த்துருந்தால் தான் ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பிரதீப் சார் நன்றி, பாலா சாருக்கு நன்றி, ஜியோ ஆல் ஸ்டாருக்கு நன்றி, சுற்றி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ட் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டீம், சந்துரு, ஜான்சன், செந்தில், சந்தோஷ், திருமாலன், எவ்ரிபடி தேங்க்ஸ் சார். கலை சார், ஆர்ட் சார், பிடி சார், தேங்க்ஸ் ஸோ மச் சார். யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, பட் தேங்க்ஸ் ஸோ மச். பாட்டு இது பார்த்தியா, அவன் சொல்ல அவன் பேர் சங்கர், அவனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இன்வெர்டர் என் வீட்டுக்கு இன்வெர்டர் தான் பிரச்சனை. என் வீட்டுக்கு இன்வெர்டர் போட்டான். எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியுமா? 13 வருஷமா தெரியும். பாட்டு எழுதுவேன்னு சொல்லும்போது நான் ஒன்றும் நம்பலை. பாட்டு சொல்ல நம்பவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என் ப்ரொடக்ஷனில் வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு தன் திறமையை வளர்த்து என் பேர் வேலை பார்த்தாங்க, விடாமலத்து இன்னைக்கு வந்து அவங்க சீரியஸ் 2 பாட்டு எழுதிருக்காரு. பாட்டு எழுதி எனக்கு கொடுத்தாங்க. ஒரு பாட்டு நான் சொன்னேன், எனக்குலாம் செட் ஆகாது, நான் எழுத முடியாது, வேறு யாராவது எழுதுன்னு சங்கர் தான் எழுத சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சங்கர், நன்றி சங்கர். நான் மறந்துட்டேன்னு சொன்னாலும் வெக்கமெல்லாம் அவங்க கேட்டு பாராட்டிட்டு இல்லைம்மா தப்பே இல்லை, சரி, வாழ்த்து, நன்றி. நிறைய எழுதுருக்கு, வாழ்த்து, தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் ஸோ மச். இந்த படத்தில் இந்த சீரியஸ் ராஜேஷ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்ஸ் ராஜேஷ், தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஒரு வழியாக வந்து அதுக்கு நன்றி. தேங்க்ஸ் கவி, உனக்கும் தேங்க்ஸ் கவி, உனக்கு ரொம்ப நன்றி கவி, தேங்க்ஸ் தான். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்க நான் வந்திருக்கீங்க. தயவுசெய்து சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசுங்க, ஜாலியாக இருங்க. நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. வணக்கம், வந்திருக்கு எல்லாருக்கும். நடிப்பு காட்டான் விஜயும் எடுத்துக்காட்டான் மணிகண்டனும் இணைந்து இந்த ப்ராஜெக்டை வேலை பார்த்துட்டு வந்து ஒரு உன்னதமான உணர்வு எனக்கு கொடுத்துச்சு. இவங்க 2 பேருக்கு கூட நான் ஒரு 25 வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் கூட சேர்ந்த எல்லா படங்களும், நான் வேலை செஞ்ச எல்லா படங்களும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஆண்டவன் கட்டளை, 96, ஆடலும் பாடலும், நலன்குமார் தனிபுருஷன் பண்ண ஆடலும் பாடலும், இன்று இப்போ பண்ணியிருக்க காட்டான் வரைக்கும் எல்லாமே பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது. அது வந்து ஒண்டர்ஃபுல்லான மொமெண்ட். அது மாதிரி விஜயோட சின்ன சின்ன உணர்வுகள் எனக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் வர்ணம்ங்கிற, நானும் பிரேமும் முத அவரை நேரில் சந்திச்சது வர்ணம்ங்கிற ஒரு படத்துல ஒரு குணச்சித்திர நடிகரா அவனை பார்க்கிறோம். அவர் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்சோன்னே நானும் பிரேமும் ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டு அவர் ரியாக்ஷனை பார்த்து அவ்வளோ அட்மையர் ஆகி 2 பேரும் போய் ரொம்ப அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றோம், இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மொமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த காட்டான் வரைக்கும் அவர் கூட ஜேர்னி இருக்குல்ல, அது வந்து ஒரு நண்பனா, ரொம்ப அழகான ஒரு பெரிய மகா நடிகனா, அவங்க கூட நாங்கள் டிராவல் பண்ணுறதே பெரிய கிஃப்டடான்னு நினைக்கிறேன். அது மாதிரி மணிகண்டன் கூடயும் அந்த மைண்ட் ஸ்கின்ல இருந்து நாங்கள் 6 மாத நண்பர்களாக தொடங்கி அதில் வந்து விண்டில் ஃபர்ஸ்ட் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அது 2 கதாபாத்திரம், ஒரு கதாபாத்திரம் இதில் வந்து தொங்க விட்ட டெட் பாடிஸு, அதில் ஒரு கேரக்டர் மட்டும்தான் விஜய். அது மொபைலில் வர வெறும் அந்த மெசேஜோட அதுக்கான ரியாக்ஷன்ஸு, சின்ன அந்த கான்ஸ்டபிள் ரியாக்ஷன்ஸு, சின்ன உடல் மொழியும் சரி, அவர் நடிப்பாற்றலும் சரி, அந்த படத்தை இன்டர்நேஷ்னல் படமாக கொண்டு போச்சு. அந்த படம் தான் மணிகண்டனுக்கு காக்கா முட்டை படத்தை வந்ததுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு.
இது மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டுமே 96 தான் சொல்லிட்டே இருக்கலாம். அது எப்படின்னு ரொம்ப அழகான தருணங்கள். ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு படத்துலையும் விஜய் கொண்ட அந்த ஒவ்வொரு தருணங்களும் ஒரு ரொம்ப என்ன சொல்றது, லைஃப்ல வந்து ஒண்டர்ஃபுல் மொமெண்ட் ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த காட்டான்ல அந்த திருவிழா சீக்வன்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப பயங்கர ஹீரோயிசமாகவும் அதே மாதிரி செட்டிலாகவும் அவ்வளோ ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இதுல பண்ண எல்லா கதாபாத்திரங்களும் சரி, சித்தார்த் கேரக்டர்ல இருந்து முத்துக்குமார் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Standing before you again, like to talk like last time. I really feel bad that I can't talk in Tamil. Like, you know, I don't have the confidence to. So that is one thing. And regarding the shoot and like, you know, remembering the recollecting the memories and all, it's like, you know, so it was so rich and so warm. So I can't actually, like, you know, the every day was eventful. Work was very nice. The team was wonderful. I was always at home. I was like, it was just like being with the family. I really thank the production and the rest of the cast and crew for this wonderful project, which I am really proud of. I mean, looking back, I feel proud. Thank you, Paul. ஹலோ டீம். இப்படி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. மது சார் மாதிரி சிம்பிளா பேசிட்டு, சார் யூ டாக் வெரி வெல் இன் தமிழ் சார், வி நோ. ஸோ காட்டான் இது ஒரு 66 to 70 days நினைக்கிறேன். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சாரோட ஒரு 30 days அண்ட் அஜித் சார், மது சார் நிறைய லேர்ன் பண்ணிக்க நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி ஃபன்னும் பயங்கரமான ஒரு ஃபன்னும் இருந்துச்சு. எங்களுக்கு ஆஃப்டர் ஷூட், எவ்ரிடே ஆஃப்டர் ஷூட் ஒரு ஃபன் செஷன் வீல் ஹேவ். அண்ட் விஜய் சாரோட ட்ராவல் பண்ணது 30 days சரி, அஜித் சார் கூட ஒர்க் பண்ண என்டையர் இது இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக, இந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், டைரக்ஷன் டீம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அண்ட் வித் ஷோ சக்ஸஸ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. കാട്ടാന്റെ സക്സസ് പാർട്ടിക്ക് കൂപ്പിട്ടതേ വലിയ സന്തോഷം. അതിന് വായ്പ കൊടുത്ത ഡയറക്ടറും അജിച്ചേട്ടനും വിജയ് സേതുപതി പ്രൊഡക്ഷനും താങ്ക്സ്. Hi everyone, this is Pallavi Shroff Parucha from Hyderabad. I did not get a chance to be on set most of the time, but I definitely got a chance to make Vijay Sethupathi sir's Sever Head, which was a crazy experience. I still remember getting the call that we have to make a smiling Sever Head, which is something we don't get to hear in this industry. So it was an amazing experience, and and I'm so glad that it was taken so well, and the entire series is such a success, and I'm very honored to be invited over here today. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். காட்டான் ஃபஸ்ட்டு அதான் இந்த கால 2 நண்பர்கள் மணிகண்டன் அந்த சேது, இவங்க கொடுத்த அந்த வாய்ப்பு தான் எனக்கு. இந்த காட்டான் ரிலீஸுக்கு அப்புறம் என்னை பார்க்குற அந்த பார்வை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க வந்து முழுமையான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது பெரிய வாய்ப்பு ஒன்று பண்ணி கொடுத்தா மணிகண்டனுக்கு சேது பெரிய நன்றி சொல்லணும். இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டதுலேருந்து எனக்கு அந்த ட்ராவலு, இந்த கேரக்டரை எப்படி நான் பண்ண போகிறேங்கிறது ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனால் அது பண்ண எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இந்த கேரக்டரோட ட்ராவலு, அது தேடி போகிறது, என் கூட நடித்த சிங்கப்புலி என்ன வடிவேல், இவங்க கூட அந்த ட்ராவலு எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் நான் அஜித் சார் உங்கள் தேங்க்யூ சார். உங்கள் ஆக்சுவலி நிறைய இங்கிலீஷ் இதில் பேசியிருக்கேன்னா அது அஜித் சாருடைய பங்கும் இருக்குது. அவருக்கு எனக்கு பெரிய நன்றி. ஸோ இந்த நேரத்தில் அஜித் சாருக்கும் மது சாருக்கும் சமி உங்களுடைய ஒர்க்கு, ஸோ ஒட்டுமொத்தம் இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லுங்கள். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் பெரிய தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய நான் பண்ணணும்னு பெரிய ஆவலோடு இருக்கேன். இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட ரொம்ப ஹாப்பி. என் மனசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.
இன்னும் புது புது நடிப்புல பல பரிணாமத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பெரிய உத்வேகம் கொடுத்தது, பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று பண்ணி கொடுத்த அந்த காட்டான்ல சித்தார்த்தன். ஸோ அது மீண்டும் ஒரு இடம் மணிகண்டனுக்கு சேர்த்து பெரிய நன்றி சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. இதை தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய விஷயம், அதை நம்ம நம்பி கொடுக்கறது அப்படிங்கிறது நான் பார்க்குற முதல் சக்ஸஸ் மீட் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. இந்த வாய்ப்பை என்னை நம்பி கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகேன் மணிகண்டன் சார், அதை ஏற்றுக்கிட்டதுக்கு விஜய் சேதுபதி சார், அதை அப்ரூவ் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டார் டீம் அனைவருக்கும் நன்றி. நன்றியை தாண்டி வேறு எதுவும் சொல்ல முடியலை. அண்ட் இது எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த டீம் எல்லாருக்குமே, சண்முக சுந்தரம் சார், மது சார், அஜித் சார், அண்ட் என் கூட நடித்த சிங்கமொழி மாம்சு, முத்துக்குமார் அண்ணன், பார்வதி, எங்கள் அம்மாவை நடித்த பாண்டியம்மா, அண்டு முகேஷ் தம்பியாக நடித்த, இப்படி எல்லா பேருக்குமே தனித்தனியாக நன்றி சொன்னால் விடிஞ்சிடும், வந்த வேலையை பார்க்க முடியாது. ஸோ பெரிய நன்றி, சிறந்த தாழ்ந்த நன்றிகள். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டார் டீமுக்கு பெரிய பெரிய நன்றிகள். பிரதீப் சார், கிருஷ்ணன் சார், எல்லாருக்குமே. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக மணிகண்டன் சாருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய நன்றிகள் வந்து சொல்லியே ஆகணும். இதில் சொன்ன மாதிரி தான், கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மாடனாக தெரிஞ்சுட்டு இருந்த பொண்ணை லலிதாவாக மாற்றி அந்த ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்வை இப்போ பார்க்குற விதமே வந்து அந்த ஊர்க்கார பொண்ணாக வந்தது ரொம்ப அழகாக செட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். எனக்குள்ளே இருக்கிற இன்னொரு முகத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி. இதே மாதிரி விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷனில் தொடர்ந்து கண்டினியூ ஆகணும். இதில் ஒரே ஒரு வருத்தம் சார், உங்கள் கூட எந்த ஒரு சீன் ஷேரிங்கே இல்லை. சரி, அடுத்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி நான் வருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் ஆஃப்டர் ஆல் தி திங் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ, மிக்க நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இது முதல் ஸ்டேஜ், சக்ஸஸ் மீட்டிங் தான் ஃபஸ்ட்டு. ஒரு விஷயம் எமோஷனலாக ஒன்று சொல்லணும்னா, முத்திங்கிற காட்டான் ஒரு ஹோட்டலில் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து ஒரு ஐயாவுக்கு வந்து முத்து வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒருத்தட்ட கொடுத்து அந்த கடையை விலைக்கு வாங்கி அந்த ஐயாவை ஓனராக உட்கார வைப்பாரு. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. எனக்கு லைஃப்ல எனக்கும் இதே வந்து முத்து என்கிற விஜய் சேதுபதி எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காரு. அது டீட்டெயிலாக சொல்லணும்னா அது ரொம்ப போகும். என்னுடைய லைஃப் ஏதாவது என் ஃபேமிலிக்கு என்னுடைய பாப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேஜில் இருந்து ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் ஃபைனல் இருந்தப்போ பெரிய கடவுள் மாதிரி வந்து உதவுன முத்து தெரியும். இது வந்து எனக்கு இந்த மேலே தான் கிடைச்சிது. ஸோ எனக்கு அங்கே கிடைக்கல, நான் அதை சொல்லணும். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் கொடுக்காம இப்போ அதில் ஹோட்டலில் பணம் கொடுத்த மாதிரி எனக்கு ஒர்க்கும் கொடுத்து இதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது 10 நிமிஷம் வந்தாலும் எனக்கு இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வருது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. இது எப்படி இதை வந்து ஷேர் பண்ணுறேன்னு தெரியல. சந்தோஷம். அதை தாண்டி முக்கியமான நன்றி வந்து சந்துரு அண்ணாவுக்கு சொல்லணும். ஏன்னா சேதங்க சொல்லிட்டாரு, அப்புறம் அவரை டார்ச்சர் பண்ணி நான் அதை போய் உள்ளே போகிறதுக்கு போடாடி உள்ளே போனதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. இது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது, கரெக்டாக நான் போய் உள்ள போய் ஜாயின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சரத் ப்ரோ, ஏன்னா இதில் வந்து சரத் வந்து என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட், ரொம்ப கேரிங்காக எடுத்து இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அப்புறம் மணி சார் வந்து ஸ்பாட்டில் பார்த்துட்டு பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான், பெரிய கேரக்டர் பண்ணிடுவீங்க நம்பிக்கை இருக்குன்னாரு. ஸோ அந்த நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்ததுக்கு மணிகண்டன் சாருக்கு மிக்க நன்றி. அஜித் சார்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ணல, மாண்டேஜ் மட்டும் தான் பண்ணேன். பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. மது சார், அப்புறம் சமி சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஹாட் ஸ்டாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்டன் பண்ணுற செகண்ட் சக்ஸஸ் மீட் நினைக்கிறேன். மண்டேலாக்கு அப்புறம் காட்டானோட காத்திருப்பு வந்து ரொம்ப பெருசு. ஒரு ஆமாம், டீமில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக காத்திருந்து விட்னஸ் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி.
சக்ஸஸ் மீட் வரையும் வந்து நின்றுருக்கோம். அண்ட் நைஸ். அந்த இது வரையும் நான் வெல் ப்ரிப்பேர்டாக என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணேன்னா விஜய்ஸ் ப்ரொடக்ஷன் நைஸ். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக எல்லாம் சுபமாக முடிஞ்சது. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு சக்சஸ் பார்ட்டி. நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. முத்து மீனாக்கும் அப்புறம் சிந்து முத்துக்கும் ரொம்ப அழகா இருக்கு. எங்களோட லவ் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் கம்ப்ளீட்லி என்ஜாயிங் திஸ் எவ்ரி சிங்கிள் டே. என்னோட நிறைய விஷ் வரும்போது ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த வாய்ப்பு சார் இல்லதான் நடந்திருக்காரு. விஜய் சேதுபதி சார் அண்ட் மணிகண்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது, ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் இது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஹாட் ஸ்டார் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த சக்சஸ் பார்ட்டிக்கு வருது. ஹாட் ஸ்டாரோட நிறைய சீரீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ஷோவுக்கு வந்து சக்சஸ் பார்ட்டி நடத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஷோ ஐ திங்க் நம்பர்ஸ் வைஸ்ல மற்ற எல்லா ஷோஸையும் தாண்டியும் இருக்கு. இதுக்கு விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். அவருக்கு டீம் இல்லை, ஆர்மி இருக்கு, 7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே they know what they are doing and they got this done also. Thanks to Hotstar team, other than the programming team, commercial, Prabhu, Shankar, Kishore, marketing, starting from Mabi, Selva, Prasanna, Guru, all the people. Thank you so much. Please enjoy the evening. That's it. Thanks guys. Thanks for coming to. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நிறைய மெசேஜஸ்லாம் இது எனக்கு இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மணிகண்டன் சார், அஜித் சார், விஜய் சேதுபதி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ.